மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப நம்ம விஜய் அந்த பையனை தனியா ரூமுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாப்புல இல்லையா? விஜய பார்த்த உடனே அந்த பையனுக்கு அல்லு விட்டுருச்சாட்டுக்கு அப்படியே கதற ஆரம்பிச்சிடுறாங்க. என்னைய எதுவும் செஞ்சிராதீங்க. நான் சும்மா தான் வந்தேன். நான் நர்மதா என் கூட பேசல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் வந்தேன். நான் இதுக்கப்புறம் இது மாரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அடிக்கிறதுக்கு முன்னாடியே கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாப்புல. கடைசியா இந்த வீட்ல யாரும் ஆம்பளைங்க இல்லன்னு நெனச்சுக்கிட்டு தான் வந்தேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாப்புல. இத எல்லாத்தையுமே நம்ம காவேரி வேறயா டோர்ல காத வச்சு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ இங்க சொன்னத வெளியில நர்மதா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிடுற அப்படின்னு விஜய் அந்த பையனை வெளியில கூட்டிக்கிட்டு வராப்புல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த பையனும் இதுக்கப்புறம் நர்மதா கிட்ட நான் வரவே மாட்டேன் பிரச்சனைக்கு, எந்த பொண்ணுகிட்டயும் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு தோப்புக்காரணம் போட்டு மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து ஓடிடுறாப்புல. ஆனா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நம்ம காவேரியோட அம்மா சாரதா நர்மதாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பதிலுக்கு நம்ம நர்மதாவும் என் மேல எந்த தப்புமே இல்ல, அவன் அப்படி வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க நம்ம நர்மதா. இப்படியே வாக்குவாதம் போக 2 பேரையுமே நம்ம விஜய் தான் சமாதானப்படுத்துறாப்புல. இந்த பக்கம் நம்ம விஜய் போய் சாரதா கிட்ட பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே பேசி, நீங்க ஏன் நம்பவே இல்ல? நர்மதா தான் எந்த தப்பும் இல்லன்னு சொன்னால்ல. நான் நர்மதா பக்கம் நிற்கிறத விட, அம்மா நீ நம்பல அப்படிங்கிறது தானே நர்மதாவுக்கு கவலையா இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத எல்லாத்தையுமே நம்ம காவேரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் இவ்வளோ சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாரு இந்த இஷ்யூவ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மேல நம்ம காவேரிக்கு இன்னும் அபிப்பிராயம் அதிகமாகிக்கிட்டே போகுது. பேச்சுவாக்குல நம்ம நர்மதா வேறயா விஜய மாமா அப்படின்னு வேறயா சொல்லிட்டாங்க. அப்பவே காவேரிக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.